ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் பத்தி பார்க்கலாம். கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒண்ணு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது ஏதோ இங்கிலீஷ் ரிலேட்டட் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. கம்யூனிகேஷன்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அவ்வளவுதான். ஒரு தகவலை பகிர்ந்தளிப்பது, அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அதுதான் கம்யூனிகேஷன். இது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கிடையாது. இன்ஃபர்மேஷன் எந்த லாங்குவேஜ்ல வேணா உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கலாம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான, நமக்கு வேண்டியது அடுத்தவங்களுக்கு போய் நம்ம என்ன சொல்ல வரோன்றது போய் சேரணும்ன்றது மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷன், இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன்ல எப்பவுமே 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. அதான் ஒன்னு ஒன் டு ஒன்னா இருக்கும். இல்லைன்னா 1 to ஒரு சின்ன குரூப்போ இல்ல ஒரு பெரிய ஒரு ஃபோரத்தையோ நம்ம அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே கம்யூனிகேஷன் அவங்க ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒண்ணு நெகட்டிவாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்ல பாசிட்டிவாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. இந்த கம்யூனிகேஷன் இஃபெக்டிவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 7 C's வேணும்ன்றாங்க. அதாவது 7 வகையான சி வேணும் அப்படின்னா அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி என்ன சொல்ல வருதுன்னா கிளியர். நீ சொல்ல வர்றத கிளியரா சொல்லு அப்படிங்கிறது. அடுத்தது கன்சைஸ். கன்சைஸ்னா சுருக்கமா இருக்கணும். சும்மா வளவளன்னு சொல்லிட்டு அடுத்த எண்டுல இருக்கவங்க இவங்க எப்படா முடிப்பாங்க, நம்மளுக்கு இதுல ஒண்ணுமே புரியலையேன்னு இருக்கக்கூடாது. சொல்ல வர்றத சுருக்கமா சொல்லணும். இன்னொன்னு கான்கிரீட். கான்கிரீட்னா ஸ்பெசிபிக்கா இருக்கணும், வேகா இருக்கக்கூடாது நீங்க சொல்றது. அடுத்தது கரெக்டா இருக்கணும். எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் அதுக்கு பேஸா நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா போய் சேரும். இன்னொன்னு அடுத்து 5வது சி என்னன்னா கம்ப்ளீட். கம்ப்ளீட் என்ன, கம்ப்ளீட்டா இருக்கணும் இன்ஃபர்மேஷன். பாதியை சொல்லிட்டு பாதி தெரியாம விட்டுட்டா அவங்களுக்கும் பாதியில அப்படியே வேகா நிற்பாங்க. அதனால அடுத்தது கம்ப்ளீட். 6th கோஹெரண்ட். கோஹெரண்ட்னா என்னன்னா நீங்க சொல்ல வர்றத தெளிவாவும் சிம்பிளாவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க, கோஹெரண்ட். இன்னொன்னு கர்டியஸ். லாஸ்ட் 7th சி என்னன்னா கர்டியஸ். கர்டியஸ்னா நீங்க சொல்றத தடாபுடான்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கம் அடுத்த எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. சொல்ல வர்றத நிறுத்தி நிதானமா ஒரு ஹம்புலா சொல்லுங்க அப்படின்றதுதான் இந்த 7C. இந்த 7Cயை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்க சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா இஃபெக்டிவா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கணும். அதாவது என்ன பேச போறீங்க, யார்கிட்ட பேச போறீங்கன்றதுக்கு நீங்க முதல்லயே என்னென்ன பேச போறீங்கன்றத ஒரு சின்ன பாயிண்ட்ஸா நீங்க மைண்ட்ல ரீகலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சிலர் ஸ்பான்டேனியஸா பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க ஒரு ஒரு இது பேசும்போதே பின்னாடி மைண்ட் அவங்களுக்கு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் அடுத்தது என்ன பேசணும்ன்றது. இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க அந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் பேச போறோம்னு ஒரு ரீகலெக்ட் மைண்ட்ல பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளும் அப்படியே சரளமா பேச போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன். இதுல என்ன பண்ணணும்னா இப்ப சோகமா இருக்கிற ஒரு இடத்துல போய் நீங்க சந்தோஷமா பேச முடியாது. சந்தோஷமா இருக்கிற இடத்துல போய் நீங்க சோகமா பேச முடியாது. சோ அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும்ன்றத நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள். ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு படிக்காத ஒரு பாமர ஜனங்க ஒரு கிராமத்துல போய் நீங்க பேசும்போது நீங்க இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. உங்களோட டைம் எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகி அவங்களோட டைமும் எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆயிடும். அதனால ஆடியன்ஸ புரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா அவங்க கிட்ட எப்படி சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வைங்க. ஏங்க இங்கிலீஷ்ல நீங்க பேசணும், இல்ல உங்களோட எந்தெந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இது பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்றீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸா சொல்லி அதுல இருந்து ஒரு மாரல் கூட நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இது 3வது பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள். 4வது பாயிண்ட், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லிசனிங் ஸ்கில்ஸே இல்லாம இருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க நடுவுல நடுவுல டவுட்ஸ் கேட்கறது, இல்லைன்னா அக்கம் பக்கத்துல பேசுறதுன்னு இன்டரப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பண்ணாதீங்க. அவங்க பேசுறத ஃபுல்லா கேட்டுட்டு கடைசியில உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை பத்தி அவங்கள்ட்ட நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா நீங்க அவங்க ஒரு புது ஐடியா சொன்னாங்கன்னா
எடுத்த உடனே இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வேலைக்காகாது அப்படின்னு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதுங்க. அது என்ன ஐடியாஸ் அப்படின்றத நீங்க வந்து கிளியரா அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி நீங்க சர்ச் பண்ணுங்க. அதனோட கான்டெக்ட் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. அதுக்கும் நீங்க வந்து நிறைய காது கொடுத்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்ன்றதே லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், இது 3 சேர்ந்ததுதான் கம்யூனிகேஷன். அதனால நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இஃபெக்டிவா நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.